வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக சட்டமன்றம் கூடிவிட்டது. ஆளுநர் தன் உரையை நிகழ்த்தி இருக்கிறார். இந்த ஆளுநர் உரைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியெல்லாம் விமர்சனம் வைப்பார்கள் என்பதை எதிர்பார்த்தோமோ அதே போலே விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரே ஒரு பார்வைதான், அதிமுக அரசின் எல்லா செயல்பாடுகளையும் விமர்சிப்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமே தவிர, அந்த ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டிருப்பது என்ன, பழைய ஆளுநர் உரைதான் என்றாலுமே அது ஏன் திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிற மனப்பக்குவம் அந்த கட்சி தலைமைக்கு இல்லை என்பதை தேர்தல் நாளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆளுநர் உரையும் அது குறித்த விமர்சனம் குறித்து தான் நாம் இன்று பேசப் போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக தவ்ஹீத் ஜமாஅத் கட்சியின் திரு பாக்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் கழக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் வணக்கம். பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் வணக்கம். உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த ஆளுநர் உரையும் அது குறித்த திமுகவின் பார்வையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது எது செய்தாலும் குறை சொல்வது அல்லது குற்றம் கண்டுபிடிப்பது, இது கலைஞருடைய அது என்ன சொல்வது, கூடவே பிறந்தது. அதை நீங்கள் மாற்றிலாம் அமைக்க முடியாது. தான் செய்தால் அது நல்லது, அடுத்தவர்கள் செய்தால் அது கெட்டது என்ற பார்வை பார்ப்பார். அதனால தான் திருப்பி என்ன சொல்றாரு, மொந்தைங்கிறார் பாருங்க. இந்த கல்லை விடவே மாட்டேங்கிறார். பழைய கல், பழைய மொந்தை, அதில் புதிய கல். இந்த பார்வை என்பது, நான் என்ன கேட்குறேன், முதல்ல தேர்தல் அறிக்கையாக இவர்கள் கொடுத்த போது இவர்கள் வைத்த விமர்சனம் என்ன? இதையெல்லாம் இவர்கள் செய்ய மாட்டார்கள், இதை பண்ணுவதற்கான சாத்தியக்கூறே கிடையாது, சும்மாவாவது ஓட்டு வாங்குவதற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. உட்கார்ந்து முதல் கையெழுத்தே குறுவை நெல்லிலிருந்து ஆரம்பித்து மதுவிலக்கை தான் அதிகமான விமர்சனம் செய்யப்பட்டது. ஆனால் முதல் கூட்டத்திலேயே அவர்கள் அறிவித்தது மாத்திரமல்லாமல் தான் உட்கார்ந்த உடனே 5 கையெழுத்துகளில் மதுவிலக்கு என்பதும் ஒன்றாக கையெழுத்திட்டிருப்பது, 500 மதுக்கடைகளை மூட சொல்லியிருப்பது, நேரங்களை மாற்றி அமைத்திருப்பது, இதெல்லாம் ஒரு அருமையான தொடக்கம். இந்த உண்மையிலேயே இவர் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருந்தார். 93 வயசாயிருச்சு, ஆனால் மக்களை நேசிக்கிறார். அவங்க மக்கள், தமிழக மக்களை நேசிக்கிறாரா என்ற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. அவர் நேசித்திருந்தால் இது எப்போதோ தலைகளாக மாறி இருக்கும். அப்படி மாற்றக்கூடிய சக்தியோ ஆற்றலோ இழந்த நிலைமை. அவர் கடைசியாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது, இப்போதாவது இருந்து விட மாட்டோமா, அது கிடைத்து விடாதா, ஒரு அல்ப ஆசை அவர்கிட்ட இருந்துச்சு. அதுவும் தட்டி பறிக்கப்பட்டு விட்டது மே 19ஓட. ஆனால் அதுக்கப்புறம் நிகழ்ந்த நிகழ்வுகள் அத்தனையும் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. அது முடியாதவுடைய விளைவுகளை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், இன்னும் வெளிப்படுத்துவார். ஆனால் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பமே ரொம்ப அற்புதமாக எதிர்கட்சிகளை அரவணைத்து, எதிர்கட்சிகளுடைய திட்டமிடுதலோட நாங்கள் இதை செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருப்பது ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பம். அதே போல எதிர்கட்சி தலைவரை இருவரும் வணக்கம் சொல்லி வரவேற்று கொண்ட அந்த நிகழ்வுகள் ஒரு சரித்திர புகழ்பெற்றதாக கூட அமைந்தது. என்ன அவருக்கு பயம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை நமக்கு எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு தன் மகன் முன்னுக்கு விடுவாரோ. அதாவது ஒரு நல்ல ஜோக் கூட போட்டிருந்தாங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். முதலமைச்சர் என்றால் நீ, எதிர்கட்சி தலைவன் என்றால் நானா அப்படின்னு 2 பேரும் அப்பனும் மகனும் பேசிக்கொள்வதாக காட்சி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி எங்கே தன் மகன் புகழ்பெற்று விடுவாரோ என்ற ஆதங்கத்தில் சில வார்த்தைகள் வருகிறது. 93 வயதானவர், இந்த வயதிலும் கூட உட்கார்ந்து கொண்டு நாற்காலியை விடாமல் இருக்கக்கூடியவர், நாற்காலி எங்கே போய்விடுமோ என்பதற்காக மின்சார நாற்காலி அமைத்திருப்பவர், அந்த நாற்காலியோடைய பயணம், நாற்காலியோடைய இருக்கை, நாற்காலியோடைய எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எந்த சமயத்தில் நாற்காலி போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியாது. அவர் தெளிவாக இருக்கிறார். தன்னுடைய தலைமைத்துவ பதவியும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. தன்னுடைய மகனுக்கு என்று நிலை எடுத்திருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் எனக்கு வயசாயிடுச்சு, நம்ம இவர் அகிலேஷ் யாதவுக்கு நம்ம முலாம் சிங் யாதவ் விட்டு கொடுக்கலையா, அப்படியாவது ஒரு பெருந்தன்மை வேண்டும். ஆனால் அவர் தெளிவாக இருக்கார், நம்ம விட்டு கொடுத்தா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். சில கிராமத்து பெரியவர்கள் சொத்து இருந்தால்
தனக்கு பின் தான் தன் வாரிசுக்குன்னு போடுவாங்க. ஆமா ஆமா. ஏன்னா தான் இருக்கும்போதே கொடுத்தா தெருவில் விட்டுருவாங்கன்னு தெரியும். அதற்கு பிறகு அனாதை இல்லத்துக்கான முதியோர் இல்லத்திற்கு. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த ஆளுநர் உரையும் இவர்களுடைய பார்வையும்? இல்லை, மஞ்சக்காமாலை கண்டவருக்கு பார்ப்பதையெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்று சொல்வார்கள். தற்போது மஞ்சள் துண்டு போட்டு கொண்டிருக்கிற கருணாநிதிக்கு எதை பார்த்தாலும் குற்றம் சொல்வது, குறை சொல்வது, இதையாவது படித்தும் இடித்தும் பேசுவது என்பது அவருடைய 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையினுடைய இலக்கணம். இன்று நாட்டு மக்களுடைய நல்லாதரவை பெற்று மகத்தான ஆட்சியை அமைத்து அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்கம் தனித்து நின்ற வரலாறே இல்லாத நிலையில் அந்த வரலாறை உடைத்தெறிந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைத்து தொடர் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பையும் அரிய சந்தர்ப்பத்தையும் உயர்ந்த வாய்ப்பையும் பெற்றிருக்கிறவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 84 இங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது புரட்சி தலைவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தார். அப்போது அதிமுக சார்பில் பட்டி தொட்டி எங்கும் போய் அவருக்கு என்ன தலைவருக்கு என்ன கூட்டம் வந்ததோ அதே கூட்டம் இவருக்கும் வரவழைத்து மறுபடியும் அதிமுக ஆட்சியை 84 மீண்டும் நிலைநிறுத்தியது தலைவர் இல்லாத காலத்திலும் இவர்தான். புரட்சி தலைவர் அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்களை நீண்ட நெடிய காலம் அவர்களுடைய சொற்பொழிவின் மூலமும் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றின் பின்புலத்தின் மூலமும் ஒரு புதிய ஒரு மாற்றத்தின் மூலமும் ஏற்படுத்த வேண்டும் என்பது பட்டி தொட்டிகளெல்லாம் அண்ணா அவர்கள் பறைசாற்றி கொண்டு பிரச்சார வேள்வி நடத்தினாலும் அண்ணா அவர்களை பாமர மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தி அவர் ஆட்சி கட்டிலில் அமர்த்தி அண்ணாவை முதலமைச்சராக்கிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சாரும். அதை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எளியவர்களுக்கும் பாமரர்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதிலே அவர் அறிமுகமானாலும் 84ஆம் ஆண்டு அவர் புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிற தருவாயில் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சூறாவளி வேள்வியை நடத்தி ஒரு தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி சரித்திரத்தை படைக்க வேண்டும், தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீண்டும் 3வது முறையாக முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட ஒரே தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஆகவேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே 3வது முறையாக முதலமைச்சராக்கிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களை சார். எப்பவுமே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் எல்லாவற்றும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த ஒரு செயலும் அப்படியான மாற்றம் ஒரு திட்டம் கொண்டு வந்தால் கூட யாரும் கொண்டு வராத திட்டங்கள், தொட்டில் குழந்தை திட்டம் யாரும் யோசித்தறியாத திட்டம், மாணவர்களுக்கு 14 அம்ச திட்டம் கொண்டு வந்திருக்க கூட எந்த முதலமைச்சரும் யோசித்தறியாத திட்டம். இன்னைக்கு நாடு முழுவதும் கல்வி சிறார்களுக்கு ஒரு சிறகுகளை செய்து தந்திருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று சொன்னால் அந்த சிறகுகள் வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய இளம் சிறார்கள் நாளை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வளர்கிற போது அவர்கள் நன்றி கடன் பட்டவராக புரட்சி தலைவி அம்மா அவர்களைத்தான் பார்க்கிறார். ஆக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு செய்தி தேர்தல் காலத்தில் நான் தேர்தலில் நின்றவன் என்கிற காரணத்தினால் இதை சொல்கிறேன். திமுக காரர்கள் 91 அம்மா ஆட்சி வந்தது, 96 கருணாநிதி ஆட்சி வந்தது, 2001 மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி வந்தது, 2006 கருணாநிதி ஆட்சி வந்தது, 2011 அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆனார்கள், 2016 நாங்கள் தான் வருவோம், எங்கள் ஆட்சி தான் நடைபெற்றது என்று பல பேர் ஜால்ரா தட்டினார்கள். ஆகவே இது ஒரு சில 1-2 எதிர்பார்ப்புகளில் ஏற்பட்டு சில பேர் அதில் மயங்கி இருப்பார்கள் என்கிற ஒரு அபிலாஷையில் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஒரு மகத்தான வெற்றியை, மீண்டும் 2வது முறையான தொடர் வெற்றியை, ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை உடைத்தெறிந்த பெருமை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு சார். இது எதனால் ஏற்பட்டது? இந்த சாதனை, இந்த சரித்திர சம்பவம், இந்த வரலாற்று திருப்பு முனை எதனால் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் சிந்திருக்கிற வியர்வையால் ஏற்பட்டது. இரவுகள் பாராது, அஸ்தமனம் உதயம் என்று பாராது தொடர்ந்து அர்ப்பணிப்பு உணர்வோடு தனலாக எரிந்து உலகத்துக்கு வெளிச்சத்தை தருகிற ஒரு தானை தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா. பொதுவாகவே ஏழைகளுக்கு செய்வதை அவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். அத்த கூழுக்கும் ஆளாக்கு அரிசிக்கும் பொத்தி உடல் மறைத்து போர்த்துகிற முள துணிக்கும் சித்தே தலை சாய்க்கும் சிறுகூரை நிழலுக்கும் நத்தி அவரை சார்ந்து நம்பி நிற்கும் ஜீவருக்கும் நித்த படிதேடி நெஞ்சுலர்ந்து நேரமெல்லாம் செத்து தினம் பிழைக்கிறானே ஏழை மகன், அவன்தான் இந்த இயக்கத்தின் அடிநாதம். இதை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஆளுநர் உரையை எடுத்துக்கொண்டால் கிராமப்புற வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்.
2011 ஆட்சி வந்த போது இதே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். ஆளுநர் உரை ஒரு ஆட்சியின் கொள்கையை தெளிவாக கூறுகின்ற ஒரு கட்டியம். இந்த கட்டியத்தை நாம் 2011 இதே ஆளுநர் இதே ஆட்சி 2011 நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம் என்றால் 90% முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறோம். மிக முக்கியமானது நமது மடிக்கணினி திட்டம். இன்றைக்கு நம்ம வைகை செல்வன் அவர்கள் சொன்னார்கள், சிறார்களுக்கெல்லாம் சிறகுகள் கொடுக்கப்பட்டன என்று. அந்த சிறகுகள் முதலிலே இருசக்கர வாகன வடிவிலே தரப்பட்டு இப்போது அவர்கள் சைபர் ஸ்பேஸிலே பயணிக்கக்கூடிய வாகனத்தை நாம் தந்திருக்கிறோம். இது ஆட்சியின் சிறப்பு. இந்த சிறப்பு முதலிலேயே திட்டமிடப்பட்டு 5 ஆண்டுகளுக்குள் இத்தனை பேருக்கு மடிக்கணினி தரப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு தரப்படுகிறது. 2016 தந்து முடித்து விட்டோம். இப்போது நாம் என்ன சொல்கிறோம்? கிராமப்புற ஏழைகளுக்கு வறுமை ஒழிப்பு திட்டம். ஆக பசுமை இல்லம் என்பது 2011 சொல்லப்பட்டது, இன்றைக்கு முடிந்து விட்டது. எங்கள் கிராமத்திலே நாங்கள் அதனால் மிக பயன்பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு 2016 அந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறோம். 50 கோடி ரூபாய் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கென்று ஒரு நிதி, இது 2011 சொல்லியிருக்கிறோம். இப்போதும் சொல்கிறோம். நீங்கள் நன்றாக பாருங்கள், இன்றைக்கு அகில இந்திய அளவிலே பருப்பு விலையும் தக்காளி விலையும் படுபயங்கரமாக உயர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த விலை உயர்விலே 40% அரசு ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் மலிவு விலை அம்மா காய்கறி கடைகள் மூலமாக தந்து கொண்டிருக்கிறோம். எதிலிருந்து தருகிறோம் என்றால் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த பொது நிதியை கொண்டு வந்ததா. ஆக ஆளுநர் உரை என்று ஏதோ பொத்தாம்பொதுவிலே வாசித்து போவதல்ல. இவர்கள் கூறுவது போல அது அம்மா நாட்காட்டி அல்ல, அம்மாவின் கொள்கை விளக்க பேருரை. அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழக அரசியல் சீர்கட்டு போனது இந்தியாவில் என்று யாருக்காவது விருது கொடுக்க வேண்டும் என்றால் அது கோபாலபுரத்தாருக்கு தான் கொடுக்க வேண்டும். அது நம்ம கூட சொல்லலையே. ஒரு இவ்வளவு தூரம் சயின்டிபிக் ஊழல் பண்ண ஒரே ஆளுஞ்ச சர்க்காரியா கமிஷன் சொல்லக்கூடிய அளவில் புகழ்பட்டவர் யார்? அவராகத்தானே இருக்க முடியும். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணா சரியாக கணித்தார். ஒரு முறை அண்ணாவிடம் போய் கருணாநிதி கேட்டார், எங்களெல்லாம் நிதி கேட்குறீங்களே, அவர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட கேட்க மாட்டீங்களா? ஒன்னால நிதி தான் கொடுக்க முடியும், முகத்தை காட்டினாலே 30,000 ஓட்டு வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பது எம்ஜி ராமச்சந்திரன்கிற முகத்தை வைத்து என்பதை அவர் கணித்தார். 67 அண்ணா பத்திரிகையாளரிடம் சொன்னார், நீங்கள் எத்தனை இடத்தில் வருவீர்கள்? 80-90 இடங்களில் தான் வருவோம் என்று. எம்ஜிஆர் சுடப்பட்டார். அந்த கழுத்தில் இருக்கிற அந்த பேண்டேஜ் போட்ட அந்த கைகூப்பிய படம் தமிழகம் எங்கும் ஒரு மாய வித்தையை செய்து ஆட்சிக்கு கொண்டு வந்தது. 71 திராவிட முன்னேற்ற கழகம் அதுவரையில் பெறாத 184 இடங்களை இந்திரா காங்கிரசுக்கு ஒரு சீட்டு கூட அசம்பிளியில் கொடுக்காமல் வாங்கியதற்கு காரணம் புரட்சி தலைவர் தான். அவரைத்தான் 72 விலக்கியவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் என்றது இல்லாதாகிவிட்டது. அன்றிலிருந்து தன்னை தவிர யாரும் கட்சி ஆரம்பிக்க கூடாது, எதுக்கு ஒரு ஜனநாயகத்தில் இன்னொரு கட்சி உருவாகினா அதுவும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதிரி கட்சி என்று ஆரம்பித்து வைத்தவர் கருணாநிதி. அந்த எதிர்ப்பு வேலையை முதலில் சட்டமன்றத்தில் ஆரம்பித்தார். புரட்சித் தலைவர் மீது செருப்பு வீசினார், கெட்ட வார்த்தைகளை பேசினார், அவர் சட்டமன்றத்திற்கே வரவிடாமல் செய்தார். இந்த சட்டமன்றம் செத்து விட்டது என்று சொல்லி மீண்டும் முதல்வராகத்தான் அவர் உள்ளே வந்தார். அதேபோல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக மீது ஏவப்பட்ட வன்முறை வெறியாட்டம் என்னவென்று தெரியும். அதாவது புருக்லின் ஆஸ்பத்திரியில் எம்ஜிஆர் அவர்கள் நோயாளியாக படுத்திருக்கிறார்கள். அப்போது திண்டுக்கல்ல பேசினார், என் 40 ஆண்டு கால நண்பன், அவரிடம் நான் கொடுத்து விட தயாராக இருக்கிறேன். என் மக்களே, அவர் வந்து விடுவார் என்றால் இந்த ஆட்சியை அவரிடம் கொடுத்து விடுகிறேன். அது சொன்னவர் அப்பவும் ஞாபகம் இருக்கு. அதில் சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. 13 ஆண்டு கால வனவாசம் எங்களுக்கு போதாதா அப்படின்னு கெஞ்சின வரலாறு வேற எங்கேயாவது வந்திருக்குமா? எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற வரையிலும் காணா கனவாகத்தான் அவருக்கு அமைந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, சட்டசபையில் என்னம்லாம் நடக்கும், என்னம்லாம் நடந்தது என்பதை 1989 நம்ம பார்க்கலையா? அதை விடையா? ஆனால் அவர் நினைத்தார் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று நினைத்தார். ஆனால் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு மீண்டும் ஒரு அத்தாட்சி 91 மிக பெரும்பான்மையோடு அதிமுக அரசு அமைந்தது. இப்போ என்ன அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் என்னடான்னா, நாங்கள் 89 இடங்கள் பெற்றிருக்கிறோம் எதிர்கட்சி அப்படிங்கிற ரீதியில். அவர் பேட்டி கொடுக்கின்ற போது கூட அவர் சொல்கிறார், நாங்கள் அவர்கள் வந்து செல்வதற்காக இருக்கையை நாங்கள் சரி செய்ய சொன்னோம் சபாநாயகரிடம்.
ஆனால் அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பார்த்தால் வந்து செல்வதற்கு உரியதாகவே இல்லை. இது என்ன இது? இதெல்லாம் நீங்க வரணுன்னீங்க, எப்படி வரணுன்னீங்க? அதே சேர்ல வரணுன்னீங்க. அதான் உங்களுடைய கோரிக்கை. ஏன்னால் அவரால் நெடுநேரங்கள் வந்து இருக்க முடியாது, அது இருக்கும். அந்த சேர் உள்ள வர்ற வரையிலும் அதுக்கான இடம் கொடுக்கப்படணுன்னீங்க. அதற்காகவே மாற்றி அமைத்து, அந்த மாற்றி அமைத்ததையும் காட்டினாங்க, எல்லா தொலைக்காட்சிகளையும் காட்டப்பட்டது. அந்த மாற்றி அமைக்கப்பட்டது, எதிர்க்கட்சிகளுக்கு வந்து அறை பெரிதாக்கப்பட்டது, அந்த அறையை பெரிதாக்கி அந்த அறைகள் உட்காரக்கூடிய அளவில் வந்து விஸ்தீனமாக்கப்பட்டது. ஏன்னா 89 பேர் வந்துட்டு போகிற அளவுக்கு இருக்கணுமேங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இது அத்தனையும் செய்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் எப்படி வந்து இது இல்லைன்னு பொய் சொல்ல முடியும்? அதற்காக அவர்கள் நடந்து கொண்ட தரந்தாண்ட செயல்களை 2 நாள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சட்டமன்ற பேரவை செயலாளர் அவர்களை சட்டப்பேரவை தலைவருடைய கண்ணியத்தை குலைக்கின்ற விதத்திலே உரிமைகளை பேசி சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டிருந்த விஷயத்தை பத்திரிகையில் ஆங்காங்கே கசிந்தது. அதற்காகத்தான் இன்று நிதியமைச்சர் கூட கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு சட்டசபையிலே கருணாநிதி கடந்த 5 ஆண்டு காலத்தில் எப்போதாவது வந்திருக்கிறாரா? இல்லை. கடந்த 5 வருட காலத்தில் 2011, 2016 முறை நடைபெற்றிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தில் 14வது சட்டமன்றத்தில் ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கிறாரா? ஒரு நிதிநிலை அறிக்கையில் அவர் பேசியிருக்கிறாரா? அல்லது ஒரு மானிய கோரிக்கையின் மீதான உரையின் மீதாவது அவர் உரை நிகழ்த்தி இருக்கிறாரா? எதுவுமே இல்லை. வராண்டாவிலே வருவார், கையெழுத்து விடுவார், உடனடியாக சென்று விடுவார். இதுதான் அவருடைய ஜனநாயக கடமை. இப்படிப்பட்ட ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காகத்தான் திருவாரூருக்கு நீண்ட நெடிய தூரம் பயணம் மேற்கொண்டு அந்த இடத்திலே மடிப்பிச்சை கேட்டார். இது கடைசி தேர்தல் என்று சொல்லி 5 தடவையாக கடைசி தேர்தலாக என்று சொல்லி கொண்டிருக்கிறார். கடைசி தேர்தல் என்று சொல்லி மடிப்பிச்சை ஏந்தி வெற்றி பெற்றதற்கு பிறகு இப்படி எதற்கு வீண் ஜால் ஜாப் என்று சொல்வார்களே, அதை போல வருகிறவர் வந்து விடலாம். நீங்கள் பேசுவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார், உங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய அவகாசத்தையும் நேரத்தையும் சட்டப்பேரவை தலைவர் தர இருக்கிறார். பலமிக்க எதிர்க்கட்சி என்று சொல்கிறார் ஸ்டாலின் சொல்கிறார். 63க்கும் 93க்கும் வித்தியாசம் தெரியாதவர் இவர். தன்னுடைய தந்தையினுடைய வயது 93 என்பதை சட்டமன்றத்தில் நடைபெற்ற முதல் கூட்டத்தொடரிலேயே சபாநாயகர் தேர்ந்தெடுத்த போது அவரை வாழ்த்தி பேசிய நேரத்தில் தன்னுடைய தந்தையின் வயது 63 என்று சொன்னார். ஆக தந்தையின் வயதே தெரியாத அரசியல் சிறுபிள்ளை அவர். அப்படிப்பட்ட சூழலில் தந்தைக்கு எந்த இடம் கொடுத்தால் என்ன? அவர் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினருடைய அல்பபெட்டிக்கல் ஆர்டர் கருணாநிதி என்பது கேயில் தொடங்குகிறது. கே என்கிற இடத்தில் அவருக்கு ஒதுக்கப்படும். ஆனால் முன்னுரிமை கொடுத்து 2வது வரிசையிலே நேரடியாக அந்த நுழைவாயின் வழியாக வருவதற்கான வாய்ப்பு வசதிகள் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே தனக்கே உரிய பாணியில் திமுக காரர்கள் எல்லாம் ரவுடியசத்தை, அராஜகத்தை, அட்டூழியத்தை அரங்கேற்றுகிற முறையிலே பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆக ஆட்சி பீடத்திலே வர முடியாத ஒரு வக்கர எண்ணத்தில் இப்போது திமுக காரர்கள் இருக்கிறார். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு 5 மணிக்கு கூட்டம் துவங்குகிறது. கருணாநிதி அவர்கள் வர வேண்டும். அவருக்காக அந்த ரேம்ப் எல்லாம் போட்டு தயாராக இருக்கிறது அறிவாலயம். வரவில்லை. 5:10க்கு ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு 1.25 மணி நேரம் அங்கு வரவே இல்லை. இதோ வருவார், அதோ வருவார் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். கடைசி வரைக்கும் வரவே இல்லையே. கட்சியின் முதல் கூட்டம். அப்போ அதிலிருந்து என்ன உடல்நல குறைவு, அது உடல்நல குறைவு என்று வழக்கமாக அந்த பள்ளிக்கூடத்திலே விடுமுறைக்கு கொடுப்போமே, வயிற்றுவலி, காய்ச்சல், அதையெல்லாம் மகன் பார்த்துக் கொள்வார். ஆனால் ஆல்ரெடி அருணா விட்டு திருமணத்துக்கு போகணுமென்றால் கடைசி நிமிடத்தில் நோய்வாய்ப்பட்டு போக முடியாமல் இருந்தாலும் போக வேண்டிய கட்டாயத்துக்கு போய் தீர்வார் என்பது அது மகளுடைய நிர்பந்தத்தினால் போனார். இது மகனை பிடிக்காமல் போகவில்லை என்றும் அந்த கட்சியில் பேசுகிறார்கள். அந்த கட்சிக்குள் நிலம்புகின்ற குழப்பங்கள், அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆதிக்க போட்டி என்பது நன்றாக தெரிகிறது. ஆதிக்க போட்டியிலே ஆளுநர் உரையை எதற்கு இழுக்கிறார்கள் என்பதுதான் எங்களை போன்ற பத்திரிகையாளர்களின் கேள்வி. ஆளுநர் உரை என்பது மை கவர்மெண்ட் என்று சொல்வது ஆளுநர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கிற உரிமை. 2006 ஆட்சியிலே ஆளுநர் உரை வாசிப்பதற்கு முன்பாக நமது நிதியமைச்சர் அவர்கள் அப்போது அதை மறித்து பேசுகிறார். உடனடியாக மைக் ஆஃப் செய்யப்படுகிறது. அவர் பேசி முடித்து விட்டார். இது மரபு. ஆனால் மரபுக்கு மீறி ஆளுநர் அமர்ந்திருக்கும் போது அன்றைய சபாநாயகர் ஆவுடையப்பன் அவர்கள் காவலர்களை அழைத்து எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் இழுத்து செல்லுங்கள் என்று உத்தரவிட்டார். ஆளுநர் இருக்கும்போது அப்படி உத்தரவிட சபாநாயகருக்கு அதிகாரம் கிடையாது. சபாநாயகர் அதிகாரமே வரவில்லை. ஆனால் அப்போது என்ன ஆயிற்று? திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் ஒரு குடல்வால் ஆபரேஷன் செய்திருந்தார்.
அவரது வயிற்றிலே கையை வைத்து இவர்கள் அழுத்தி தள்ளினார்கள். இது அப்போது பத்திரிகைகளில் மிகவும் வந்த விஷயம். நாங்கள் எல்லோருமே பத்திரிகையாளர்களாக அதை பார்த்த விஷயம். மிகவும் அவர் அதற்கு பிறகு மிகவும் நோய்வாய்ப்பட்டார். இது நடந்த உண்மை. ஆளுநர் உரையின் போது மாண்பை எப்போதுமே கடைபிடிக்காதவர்கள் இவர்கள். இந்த முறை அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறை சொல்வதற்கு வழியே இல்லாத ஒரு விஷயம். அதனால் 2 விஷயத்தை எடுத்துக்கொண்டார்கள். இருக்கை வசதி. இந்த இருக்கை வழியாகத்தானே சட்டமன்றத்திற்குள்ளே அவர் பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அவரது நாற்காலி செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதே ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் இருந்து அவருக்கு உதவி செய்தார். இதையெல்லாம் நாடு பார்த்து கொண்டுதான் இருந்தது. இன்றைக்கு இருக்கின்ற இந்த டெலிவிஷன் யுகத்திலே இப்படி பச்சை புழுகாக சொல்வது என்பது கேட்பவர்கள் சிரிக்கிறார்கள் அல்லவா? அம்மா உணவகம் என்றால் அதற்கு இருக்கிற மரியாதையே தனி. அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட் என்பது, இந்த அம்மா என்பது எத்தனை காலங்களுக்கு வந்தாலும் அம்மா என்கிற வார்த்தையை மாற்ற முடியாது. வீட்டில் அம்மா தானே கூப்பிடுவீங்க. ஆனால் இதையெல்லாம் கேள்வி கேட்கிற ஸ்டாலின் சென்னையை தவிர தமிழ்நாட்டு எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிற திமுக தலைமை, அந்த மாவட்ட தலைமை கழகத்திற்கு பேர் ஏன் கலைஞர் அறிவாலயம் என்று வைக்கிறார். சென்னையில் மட்டும்தான் அண்ணா அறிவாலயம், மற்ற இடங்களில் கலைஞர் அறிவாலயம். இது எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல கண்டிப்பா, அதாவது அவங்களுக்கு என்றால் ஒன்று, மற்றவர்களுக்கு என்றால் ஒன்று என்ற நிலைமை. இல்ல, தன் பெயரால் எந்த விதமான திட்டமும் இங்கு தன் பெயரால் நமது முதலமைச்சர் அவர்கள் செய்யவில்லை. கருணாநிதியினுடைய விஷயமே என்னன்னா, இப்ப அஞ்சுகம் அரிசின்னு கொண்டு வந்தாரு. அஞ்சுகம் யாரு? அவங்க அம்மா. அம்மா. இது மாதிரி தன்னைத்தானே புகழ்வதும், தனக்குத்தானே பெயர் சுட்டிக் கொள்வதும், தனக்குத்தானே சிலை வைத்துக் கொள்வதும், அந்த சிலையை அவரே ஏதோ ஒரு சென்டிமெண்டாக ஜாதகர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று இடித்து விட்டால், தம்பி என் முதுகில் குத்தவில்லை மார்பில் தான் குத்துகிறான் என்று ஒரு ஜோடனமான நாடகத்தை நடத்துவதும் அவருக்கு கைவந்த கலை. இவர் சொல்றாரு, காணொளி திட்டம் மூலியமாக திறந்து வைத்தார், அதை திறந்து வைத்தார், மக்களை பார்க்காத முதல்வர் அப்படிலாம் சொன்னார். நான் கேட்கிறேன், நீங்க முதல்வராக இருக்க போது ஆடிய ஆட்டம் இருக்கிறது பாருங்க. ராஜராஜ சோழனுக்கு இவர் விழா எடுக்கிறார். ராஜராஜன் கூட அப்படி ஒரு விழாவை சந்தித்திருக்க மாட்டார். 1000 நர்த்தகிகள், 1000 நடனமாடக்கூடிய பெண்கள், அவ்வளவு பெரிய பெண்களை நடனமாட விட்டு ராஜராஜனாகவே உட்கார்ந்து ரசிச்ச காட்சிகள்லாம் இருக்குது. யார் விட்டு பணம்? நீங்க ராஜராஜனுக்கு விழா எடுத்தது என்பது அரசாங்க பணம். 1000 நர்த்தகிகளுக்கு ஆட விட்டு காசு கொடுத்தது அரசாங்க பணம். நீங்கள் செல்கின்ற வழியெல்லாம் இருந்தது அரசாங்க பணம். ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்ட பிறகு அம்மா அவர்கள் அதற்காக ஒரு எக்ஸ்டெண்டட் அண்ட் ஆலிவ் பிரான்ச் எதிரறிக்கை விட்டு நிலைமை ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ ஆனா ஆளுநர் உரையில அந்த சுமூக நிலை நீடிக்க கூடாது என்றதான் இவர் விரும்புகிறார். ஆளுநர் உரை முடிவு வருவதற்கு முன்பே கருணாநிதி அவர்களின் அறிக்கை வந்து விட்டது. எதிர்கட்சி தலைவர் முறைப்படி இவர் வெளியிலே ஆளுநர் உரையை பற்றி இவர் சொல்லணும். அவர் கட்சி தலைவராக இருந்தால் கூட அதுக்கப்புறம் தான் அவர் அறிக்கை விடணும். அதான மரபுங்கிறாரு, மரபை பத்தி பேசுறாரா? மரபு என்ன? எதிர்கட்சி தலைவர் தானே சொல்லணும். அதுக்கு முன்னாடி நீங்க அறிக்கை வர்றீங்க, உங்க அறிக்கை முன்னாடி வருது. அதை தெளிவா இருக்காரு. அதை ஸ்டாலின் பேசுவது முன்னாடி வந்துவிடக்கூடாது, அதற்கு முன்பு தன்னுடைய அறிக்கை வந்துவிட வேண்டும். அதுல மிக தெளிவாக இருக்கிறார். அப்ப எல்லா விஷயத்திலையும் எதிரி அவர் ஸ்டாலின் தெளிவா இருக்கிறார். ஒரு எதிரியை ஒன்னில்லாமாக்குனார், அவர் முடிச்சுட்டாரு கதையை. 2வது எதிரியே, அம்மா நீ டெல்லியில உட்காந்துக்க, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ரேப்போ வச்சுக்கிடுவோம், நீ டெல்லியை மட்டும் பார்த்துக்க, நீ தமிழ்நாடு பக்கம் வராதன்றாரு. அந்த அம்மாவும் பாவம். இப்ப இருக்கிற ஒரே பஞ்சாயத்து ஒரே எதிரி யார் என்றால் அவருடைய தந்தையார், வேற எதிரியே கிடையாது. அவர் தன் வீட்டில் உள்ள தன்னுடைய தந்தையைத்தான் முதல் எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த அறிக்கை. 2 அறிக்கையினுடைய விளைவுகளை நீங்க பாத்தீங்கன்னா, இவர் அம்மா கால அட்டவணைங்கிறாரு, இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா முரண்பாடு. பாருங்கள் முரண்பாடை என்ன முரண்பாடுங்கிற, இத்தனையும் ரத்து பண்ணது முரண்பாடா, மக்களுக்கு நன்மை செய்யறது முரண்பாடா, 100 யூனிட்டுகள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்வது முரண்பாடா, மின்மிகை மாநிலமாக இல்லை என்றால் 100 யூனிட் எப்படி கொடுக்க முடியும்? மின்மிகை மாநிலத்துல நம்ம ரூஃப் டாப் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே வருது. அதை எல்லா நேஷனல் லெவல்ல ரொம்ப பாராட்டுறாங்க. ஆங்கில பத்திரிகையில திருப்பி அதை எழுதிட்டே வராங்க. சாதாரண ரூஃப் டாப் மூலமா நம்ம சோலார் கொண்டு வர்றோங்கிறது. ரினியூவபிள் எனர்ஜி தான் கான்செப்டே. இப்போ பழைய மாதிரி நம்ம அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம் கான்செப்ட் உலகத்திலேயே கிடையாது. அப்போ நம்ம புதுப்பிக்கத்தக்க மாற்று சக்தி இதை நோக்கி நம்ம போறதுல தமிழ்நாடு ரொம்ப ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா ஆங்கில ஊடகங்கள் பாராட்டும் போது அது கவர்னர் உரையில அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது இவருக்கு பிடிக்கல. அது முக்கிய காரணம்.
கிராமப்புறத்துல வந்து நம்ம கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தணும்னு சொல்லி இந்த ஆளுநர் உரையில நம்ம குறிப்பு கொடுத்திருக்கிறோம். 2011 2016 அதுல வந்து கொடுத்த குறிப்பை நிறைவேற்றி இருக்கிறோம். இப்ப இந்த குறிப்புல ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமான இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருக்கணும் அப்படிங்கிறது பிரதமரோட நோக்கமும் அதுதான். அதைத்தான் அவர் சொல்லிட்டே வர்றாரு. நம்ம அதுல இருந்து எடுத்து இதை சொல்றோம். அதாவது நம்ம தென்னக நதிகளை இணைத்தல் என்கிற பெரிய திட்டத்திற்கு முன்னோடியாக கிராமங்கள்ல இருக்கிற சிறு சிறு நீர்நிலைகளை வந்து மேம்படுத்த வேண்டும் என்பது நமது ஆசை, நமது விருப்பம். அதை ஆளுநர் உரை தெளிவாக சொல்கிறது. இதுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிற அந்த பயனாளிகளை இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆளுநர் உரையில டீடைல் இல்லைன்றாரு. ஆளுநர் உரையில டீடைல் கொடுக்கவே முடியாது. ஆளுநர் உரை என்பது போவதற்கான வழியை காட்டுகிற உரை. இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி செய்வது என்பது அரசும் அரசு அதிகாரிகளும் அதுக்கான எக்ஸ்பர்ட்களும் உட்கார்ந்து போட வேண்டிய ஒரு ப்ளூ. இந்த ஆளுநர் உரை இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, இது ஏற்கனவே 2011 ஆளுநர் சரியாக விமர்சனம் செய்யவில்லையோ, அதனால்தான் 2016 வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டார்களோ, இப்போதே ஆளுநர் உரையிலிருந்தே நாம் ஆரம்பித்து விடுவோம், இது வந்து ஆட்சி சரியில்லை என்று இவர் நினைக்கிறார். ஆனால் அடிப்படையில் ஆளுநர் உரை என்பது அம்மா கேலண்டர் என்று இவர் சொல்வது மக்கள் நகைப்பாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் அது உண்மையாகவே அப்படித்தானே இருக்க முடியும். அம்மா அவர்களின் செயல் திட்டத்தை தானே ஆளுநர் உரையில் நான் பிரதிபலிக்க முடியும். கிராமப்புற மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் தந்தது அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு. 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற மைனாரிட்டி திமுக அரசாங்கம் தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனையால் பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் நசிந்து போயின, சிறு குறு தொழிற்சாலைகள் நசிந்து போயின, விவசாய பெருமக்கள் நசிந்து போனார்கள். கைத்தறி, விசைத்தறி நெசவாளர்கள் முழுமையாக நசுக்கப்பட்டு அவர்களுடைய தொழிலே மூடுகிற அளவிற்கு, தொழிற்சாலை மூடுகிற அளவிற்கு பல இன்னல்களும் துயரங்களையும் பட்டார்கள். அதற்கு பிறகு 2011 ஆட்சி பீடத்துக்கு வந்து தொடர் போராட்டத்தின் மூலமாக 10 மணி நேரமாக இருந்த மின்தடையை குறைத்து 8 மணி நேரம், 6 மணி நேரம், 4 மணி நேரம் என்று சொல்லி மின் தடையில்லாத மின்சாரத்தை தந்து ஒரு மகத்தான ஒரு மின் புரட்சியை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். அதனுடைய வெளிப்பாடு தான் தற்போதைய தேர்தல் வாக்குறுதியிலே இலவசமாக வீடுகளுக்கு 100 யூனிட் வரை தரப்படும் என்று சொன்னார்கள். அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்றும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் இலவசம் என்றும் அறிவித்தார்கள். அதன்படி தன்னுடைய முதல் கையெழுத்திலேயே 5 கோப்புகளுக்குரிய கையெழுத்தை முதல் கையெழுத்திலே இட்டு 4 கிராம் தங்கம் என்பதை 8 கிராம் 1 பவுன் சவரனாக உயர்த்தியும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் கைத்தறி நெசவாளர்களுக்கு, அதே போல விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் இலவசம் என்றும் அறிவித்து ஒரு மகத்தான சாதனை புரட்சியை செய்தார்கள். ஆகவேதான் இது தடையில்லாத மின்சாரத்தை தந்த அரசு என்று சொல்லுகிறோம். ஆளுநர் சொல்லுகிறார், தடையில்லாத மின்சாரத்தை தந்த அரசு என்பதோடு மாத்திரமில்லாமல் மின்மிகை மாநிலம் என்று ஆளுநர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,42,160 கோடிகளை முதலீடாக பெற்று 4,70,000 பேர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு பல்வேறுபட்ட சாதனை சகாப்தத்தை நிகழ்த்திய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு மீண்டும் அதை தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தமோடு மாத்திரமல்லாமல் முதலீட்டாளர்கள் மாநாட்டை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தி சாதனை படைக்கும் என்றும் ஆளுநரால் எடுத்துரைக்க முடிகிறது. ஆக எந்த பிரச்சனையானாலும் சரி தொடர் போராட்டம். காவிரி நதிநீர் பிரச்சனையானாலும் அதற்கு தொடர் முயற்சி மேற்கொண்டு உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி அவர்களிடமிருந்து ஆணையை பெற்று காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், அதற்கென்ற ஒரு சிறப்பு குழுவையும் ஆராய்ச்சி செய்து முழுமையாக எங்களுக்கு அதனுடைய பலன் தமிழ்நாட்டு பகுதிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி மக்களுக்கும் நம்முடைய கடமடை பகுதிக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற போராட்ட குணம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிறார். அதே போல முல்லைப்பெரியாருடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தொடர் போராட்டம். அதனுடைய அடிப்படையிலே 142 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உயர்த்தி சாதனை நிகழ்த்தியது மாத்திரமல்லாமல் இந்த ஆளுநர் உரையிலும் சரி, நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க போதும் சரி 152 அடியாக உயர்த்த வேண்டும், மீண்டும் முல்லை பெரியாருடைய அணையை முழு கொள்ளளவையும் பெறக்கூடிய அளவிற்கு நடத்த வேண்டும் என்று தொடர் போராட்டம் நடத்துகிற குணம் ஆகவே அதைத்தான் வெளிப்படுத்துகிறார் ஆளுநர் உரையில். ஒரு அரசாங்கம் செய்கிற மகத்தான பணிகள் அந்த தொடர் செயல்களின் மூலம் வெற்றி என்பதை பறைசாற்றுகிற காரணத்தினால்தான் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் மகத்தான அந்த ஆளுநர் உரையை
சகித்து கொள்ள முடியாமல் இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்த ஆளுநர் உரையை ஒரு வரலாற்று திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்து சகித்து கொள்ள முடியாத கருணாநிதி இதை வெந்ததை தின்று வாய்க்கு வந்ததை பேசுகிற கடந்த கால கதைகளை நாடகங்களை போல வசனங்களை போல எழுதி கொண்டிருக்கிறார். முல்லைப்பெரியாறு 2011 நம்மளோட கவர்னர் உரையில முல்லைப்பெரியாறு அணை 142 அடியா உயர்த்தணும்னு கவர்னர் உரை சொல்லுது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், சட்ட போராட்டம் நடத்தி 142 அடியா உயர்த்தியாச்சு. இப்ப 2016 கவர்னர் உரையில முழு கொள்ளளவு 152 அடின்னு அதுல இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, கேரளா அரசு ஏற்கனவே இருந்த அந்த தமிழர் விரோத போக்கை கைவிட்டு புதிய அரசு முல்லைப்பெரியாறு அணைக்கு நம்ம இன்னொரு டேம் கட்ட வேண்டாம் அப்படின்னு அந்த முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப இதை பார்க்கும்போது இது கருணாநிதி அவர்களால் இதை சகிச்சுக் கொள்ளவே முடியவில்லை. ஆக இந்த ஆளுநர் உரையும் முழு வெற்றியை நோக்கி போகிறது. முல்லைப்பெரியாறு அணையிலே 152 அடியும் இவர்கள் முழு கொள்ளளவை எட்டி விடுவார்களோ என்கிற அந்த வயிற்றெரிச்சல் தான் இதற்கு. மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை குறிப்பிட மறந்துட்டாங்க. பிரதமரை போய் சந்தித்ததை பற்றி சொன்னாங்க இல்லையா? நான் சொல்ல வருவது, பிரதமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரலும் சொல்லிட்டு இருந்தார், கடிதம் மட்டும் எழுதி கொண்டிருந்தால் போதுமா? நீங்கள் நேரில் சென்று இதெல்லாம் பார்க்க மாட்டீர்களா? நேரில் சொல்லி வலியுறுத்த மாட்டீர்களா? நேரில் போனாங்க. நேரில் போய் எல்லாத்தையும் வலியுறுத்தினாங்க. வலியுறுத்தப்பட்டதில் மிக முக்கியமாக நாம் பார்ப்பது, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 7 பேர்களுடைய விஷயத்தை அவர்கள் வலியுறுத்தினாங்க. பாருங்க, இந்த கட்ஸ் யார்ட்டங்க இருக்கு? இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை அந்த மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு முட்டுக்கட்டையே போட்டிருக்கிறது. அது நேரடியாக அந்த பிரதமர்த்தையே சொல்லக்கூடிய திராணி இருக்கிறது. பாருங்க, அட பாராட்டத்தை கூட பரவாயில்லைங்க. அப்படியாது 2 வருடத்துக்கு ஒரு முறை குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் என்று சொல்லி இருப்பதை எத்தனை தன்னம்பிக்கை இருந்தால் தன் மாநிலத்தில் இதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படுகிறது, மின்மிகை மாநிலமாக இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருந்தால் இதை அறிவிக்க முடியும். இல்லை, கண்டிப்பாக. அண்ணா, ஒவ்வொரு திட்டங்களையும் அவங்க திட்டம் அறிவிப்பதற்கு முன்பு நான் பார்க்கறது ஒரு டைனமிக். எதையுமே அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள், இவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதற்காக அறிவிப்பது அந்த திட்டம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்க மாட்டேங்குது. தெளிவாக ஒன்றை ஆராய்கிறார்கள், தீர்மானமாக இதை செய்ய முடியுமா என்ற நிலை எடுக்கிறார்கள், பின்புதான் அறிவிப்பு வெளியில் வருது. இந்த ரமலான் மாதத்துக்கு இந்த நோன்பு கஞ்சிக்காக அரிசி கொடுத்தது சார், அவர் கஞ்சி குடிச்சார் சார், சரியா? இவங்க கஞ்சி கொடுத்தாங்க. ரெண்டுக்குள்ள உள்ள வித்தியாசம் தான். நாங்கள் கூப்பிட்டு கஞ்சியை கொடுக்கணும், அதை நல்லா குடிச்சு விட்டு நான் தொப்பி அணியாத முஸ்லீம் பாரு, வேட்டி கட்டாத முஸ்லீம் பாரு, லுங்கி அணியாத, இதெல்லாம் பேசுவார், பேசி இனிமையாக பேசுவார். ஆனால் கஞ்சையும் கொடுத்து, நோன்பு என்பதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? என் வீட்டில் நீங்கள் நோன்பு திறக்கக்கூடாது சார். நான் உங்கள் வீட்டில் என்னை கண்ணியப்படுத்தணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யணும்? என்ன அழைக்கணும். நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நாள் நோன்பு திறங்களேன் அப்படிங்கன்னா அது எனக்கும் என் நோன்புக்கும் கொடுக்குற கண்ணியம். அதை இந்த முதலமைச்சர் அம்மையார் தான் செஞ்சாங்க. தொடர்ந்து அவர்கள் அழைத்து அவர்கள் நோன்பு துறக்க வைத்து எங்களோடு அமர்ந்து அவர்களும் நோன்பு துறப்பது என்பது இவங்க தானே ஏற்படுத்தினாங்க. திமுகவின் பிரசிடென்ட் கருணாநிதி, அங்க லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியினுடைய அப்போசிஷன் லீடர் ஸ்டாலின், இப்போ இந்த பார்ட்டி லீடருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடருக்கும் இந்திரா காங்கிரஸை போல் ஆரம்பித்து விட்டது. அதை விட ராமாராவுக்கு ஏற்பட்ட கெதி ஏற்படுமான்னு கேளுங்க சார். என்டி ராமாராவுக்கு என்ன கெதி ஏற்பட்டுச்சு? மர்மம் டேக்கான் பண்ணிட்டு போகலையா? அவர் கண்ணு முன்னாடியே அது நடக்கலையா? அப்படி ஒன்று நடந்து விடுமோ என்கிற. இல்ல, அவர் சந்திரபாபு நாயுடுவாக இருப்பாரா, பாஸ்கர் ராவாக? இல்ல, அதாவது திமுக தலைவராக கருணாநிதி இருக்கிறார், அந்த கட்சியினுடைய பொருளாளராக ஸ்டாலின் இருக்கிறார். தற்போது வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஆக்கப்பட்டிருக்கிறார். இது அவர் கேட்டு பெற்ற தலைவர் பொறுப்பு. ஆக வேறு அவர் முதலமைச்சர் வாய்ப்பை அவர் கேட்ட போது அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இது அவர் ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய மருமகன் உடைய பின்புலத்தில் இயங்க தனக்கு வேண்டிய மாவட்ட கழக செயலாளர்கள், தனக்கு வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள், தனக்கு வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தி ஒவ்வொரு குழுவுக்கும் இவர்தான் இந்த ஒரு குறிப்பாக ஆலந்தூர் தொகுதியிலே ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்படும். அறிவித்ததற்கு பிறகு இல்லை இவருக்குத்தான் தர வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார் ஸ்டாலின். அந்த அழுத்தத்திற்கு பணிந்து போய் அவருக்கு ஸ்டாலின் சொன்னவருக்கு வழங்கப்படுகிறது. இப்படி தனக்கு வேண்டிய ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆக பலவீனப்பட்ட தலைவராக கருணாநிதி ஆக்கப்பட்டிருக்கிறார்.
மொத்தத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாத்திரை அதனுடைய காலத்தின் அளவுகோலுக்கு பிறகு காலாவதியான மாத்திரை ஆகிவிட்டால் அது அந்த காலாவதி ஆவதற்கு முன்பாக அந்த மாத்திரை அந்த நோயை குணப்படுத்தியிருக்கலாம். ஆனால் காலாவதி ஆனதற்கு பிறகு, எக்ஸ்பயர்ட் ஆனதற்கு பிறகு அந்த மாத்திரையை சாப்பிட்டால் சைடு எஃபெக்ட் ஆகிவிடும். அந்த காலாவதியான மாத்திரையை போலத்தான் தற்போது திமுகவிலே கருணாநிதி இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட இருவேறு கோஷ்டி பூசல்கள் அடங்கி திமுக என்கிற அண்ணா அவர்கள் எந்த நோக்கத்துக்காக அந்த இயக்கத்தை கொண்டு வந்தாரோ, பாமரர்கள், அடித்தட்டு மக்கள், சாமானியர்கள், சாலையோரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஜனநாயக காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக, சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே அவர்கள் நுழைய வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு வர்க்க போராட்ட யுத்தத்தை நடத்தினாரோ அவையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஸ்டாலின் கருணாநிதி மோதலில் தற்போது முடிந்திருக்கிறோம். இப்போ அதிமுகவில் பொறுத்தவரை யாருக்கு வேணா எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், அமைச்சராகலாம். ஆனால் கருணாநிதி அவர் குடும்பத்துக்கு, அப்புறம் அந்த குடும்பத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைச்சர்கள், ஒரு செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவர்கள் கொஞ்சம் ஒரு 10 வருஷம்னா அவங்க தான் இப்போ லிஸ்ட் சொல்லிடலாம். திமுக ஆட்சிக்கு வந்தால் இன்ன பேர் அமைச்சரவையில் இருப்பாங்கன்னு. இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகிவிட்டதுன்னா, இவர்கள் அங்கீகரித்த அந்த அமைச்சர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய வாரிசுகளுக்கு தான் இடம், கட்சியில் பாமர தொண்டனுக்கு இல்லை. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக கட்சி, மக்கள் இயக்கம் என்பதில் போய் ஒரு மன்னராட்சியை போல, ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை போல அந்த கட்சி ஆகிவிட்டதா? அப்படி நீங்க சொல்றதை விட ஒரு பிரைவேட் கம்பெனின்னு சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பிரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனியுடைய சேர்மன் வந்து கலைஞர், அதனுடைய எம்டி வந்து தளபதி அப்படின்னு டைரக்டர் கனிமொழி அப்படி சொல்லுங்க. மெம்பர் வந்து அழகிரி. இந்த கார்ப்பரேட் கம்பெனி அப்படித்தான் ஆகிடுச்சு. கார்ப்பரேட் கம்பெனி, எனக்கு யார் விசுவாசிகள், என்னுடைய போர்டு மெம்பர்ஸ் யாருங்கிறத நான் தான் சேர்மன் வில் பி டிசைடட். அப்புறம் நான் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், அதை கொடுக்கறவங்க நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்பதுதான் அந்த நோக்கம். அதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஆனா இது கூட தோழர் சொன்ன மாதிரி சேர்மன் வந்து சேர்மன், அதனாலதான் சேரோட இருக்கிறார். சார், நீங்கள் இந்த கட்சி இப்படி மாறிவிட்டதை நீங்கள் எப்படி, பாவம் அப்பாவி தொண்டர்கள் கட்சிக்கு உழைத்து தியாகம் செய்து பதவி கிடைத்தது என்பதை விட இப்போது போட்டி என்பது ஸ்டாலினுக்கு எப்படி ஒரு விசுவாசியாக நெருக்கமாகுது என்கிற போட்டியில் தான் பலர் இருக்கிறார்கள். இந்த அப்பாவி திமுக தொண்டனின் நிலைமையை எப்படி பார்க்கிறது? திமுக தொண்டர்கள் என்று இப்போது இருப்பவர்கள் அநேகமாக அப்பாவிகளே இல்லை. ஏனென்றால் இப்போது இருக்கின்ற திமுகவினர் அடிப்படையிலே எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஸ்டாலின் அவர்கள் மூலமாகவோ அல்லது கனிமொழி அவர்கள் மூலமாகவோ நமக்கு ஏதாவது கிடைக்காதா என்று நினைப்பவர்கள் தான். திராவிட இயக்கத்தின் தொண்டர்கள், அநேகமாக உண்மை தொண்டர்கள் எல்லோருமே வந்து இன்றைய முதலமைச்சர்கள் பின்னால் வந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. பெரும்பாலும் குற்ற பின்னணி உள்ளவர்கள், பெரும்பாலும் வேறு வழியே இல்லை, நோக்கத்தில் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு கருதியும் தான் அங்கு இருக்கிறார்கள். இவர்கள் அங்கீகரித்த அமைச்சர்கள் அவர்களுடைய முதல்ல கருணாநிதி அவர் குடும்பம், அப்புறம் அவர்கள் அங்கீகரித்த அமைச்சர்கள் அவர்கள் வாரிசுகள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியிலே உழைச்சவனுக்கு வேலை கிடையாது. நம்ம அதிமுக என்பதற்கு புரட்சி தலைவர் காலத்திலிருந்தே வந்து மிகப்பெரிய பின்புலம் என்பது கிராமப்புற ஓட்டு வங்கி. இந்த கிராமப்புற ஓட்டு வங்கி நம்ம விட்டு எப்போதும் போனதே கிடையாது. ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமப்புற மக்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதை போன 5 ஆண்டுகளிலும் என்ன செய்ய போகிறோம் என்பதை இப்போதும் கூறியிருக்கிறோம். அடிப்படை கட்டமைப்பு வசதி போக திடக்கழிவு மேலாண்மை என்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். கழிப்பறைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். இது தேசிய அளவிலான கொள்கையும் கூட. இப்போது இதையெல்லாம் நிறைவேற்றும் போது இன்னமும் கிராமப்புற ஓட்டு வங்கி வலுப்பெறுமே என்பதுதான் கருணாநிதி அவர்களின் கவலை. இந்த ஆளுநர் உரை என்பது எதிர்காலம் நம் காலம், இன்பம் தரும் நற்காலம், புது வாழ்வுதனை நல்கும் பொற்காலம் என்றெல்லாம் வருங்கால தமிழகம் வாழ்வு மிக்கதாக, வளம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த வாழ்வும் வளமும் அதிமுக என்கின்ற கட்சியாலும் அதன் ஒப்பற்ற தலைவரான தமிழக முதல்வராலும் தான் தர முடியும் என்கிற நிலையை ஆளுநர் உரை பிரதிபலிக்கின்றது. அது இவருக்கு நிச்சயமாக பிடிக்கும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருந்து ஜனநாயகத்தில் கண்டிப்பாக ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வேண்டும் என்றால் ஆளுங்கட்சிக்கு இணையாக ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருப்பதுதான் டெமோக்ரஸிக்கு நல்லது என்பார்கள். ஆனால் அதில் அந்த செக் அண்ட் பேலன்ஸில் தீய சக்திகள் உள்ளே வந்துவிட்டால் அது தமிழகத்துக்கு கீழாக முடியும்.
இவர்களுடைய ஆளுநர் உரை விமர்சனம், இதற்கு பின்னணியில் இருக்கிற விஷயங்கள், இந்த திமுகவில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிற அப்பாவி திமுக தொண்டன், இவர்களுக்கெல்லாம் நிலைமையை விளக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக வணக்கம், நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.